வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். இப்போ நம்மளோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சரவணகுமார் ஐயா. சரவணகுமார் ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்களுடைய குரலே வந்து கண்ணீர் இருக்கு. இப்போ அதான் நான் எனக்கு ஒசூர் இந்த ஒசூர் பக்கம் தளிந்து வர்றேங்க. நான் இப்போ இது ஒரு 4-5 வருஷமா இங்கே ஆங்கில மருத்துவம் இதுக்கு அங்கே இங்கே போயிட்டு இருந்தேங்க ஐயா. அது ஒன்றும் இது ஆகலை, செட் ஆகலை. அங்கே போன மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? அதான் ஆப்ரேஷன் பண்ணோம் இது அதுன்னாங்க. ஆப்ரேஷனும் பண்ணி பார்த்தேன். அறுவை சிகிச்சையும் பண்ணியாச்சுங்க. பண்ணி லென்ஸ் வச்சதும் அவ்வளோ இதாக ஆகலைங்க, செட் ஆகலை. அதனால இங்கே உங்களது யூடியூப்பில் இந்த ஏஞ்சல் மருத்துவமனை பற்றி பார்த்து இப்போ இதுக்கு வந்தேங்க. இப்போ ஒரு மாதமாக வந்துட்டுருக்கிறேன். அது என்ன, இப்போ போன தடவை வந்தது மருந்து கொடுத்தீங்க, இப்போ தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்போ பரவாயில்லைங்க ஐயா. இப்போ 2வது 3வது தடவை வந்திருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. நானும் இது மாதிரி தெரிஞ்சவங்ககிட்டலாம் நம்ம நண்பர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கேங்க. அவங்களும் வந்து ஒரு 2-3 பேரும் இந்த மருந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல முறையில் அது இது பட்டுட்டு இருக்குங்க. ஓ, நல்லா இருக்கு ஐயா. நீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? என்ன சரியாச்சு? என் கண்ணு வந்து இது பிளட்டு வந்துருச்சுங்க ஐயா. ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சது. இவருடைய கண்ணை பாருங்க, சுகர் இருந்தது இங்க. இந்த கண்ணுங்களா? இது சார். ஓ, பிளட் வந்துருச்சுங்களா? பிளட் வந்திருந்தது. இப்போ வந்து இந்த கண்ணும் கொஞ்சம் பார்வை கம்மியாக இருந்ததுங்க, இடது கண்ணும். வலது கண்ணு லென்ஸ் வச்சது பிளட் வந்துடுச்சு. இப்போ 2 தடவை வந்தது, இது 2வது தடவை வந்திருக்கேங்க ஐயா. நான் 2வது 3வது தடவை இது மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், சொட்டு மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இந்த கண்ணு தெளிவாக தெரியுதுங்க ஐயா, பார்வை தெரியுது. இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கண்ணும் இப்போ வெளிச்சத்தில் பார்த்தா தூரம் வரைக்கும் கொஞ்சம் நல்ல பார்வை தெரியுதுங்க. இப்போ அந்த போர்டு இருக்கிறதெல்லாம் படிக்க முடியுமா ஐயா? அங்கே தூரமாக ஒரு எழுத்துக்குது, அது என்ன? ஆமாம், அது ரத்னா ஐயா. ரத்னா அந்த சூப்பருங்க ஐயா. அந்த அளவுக்கு தெரியுங்க. முதல்ல அந்த எழுத்து இதே தெரியாமல் இருந்ததுங்க. இப்போ கிளீனாக அந்த எழுத்து இதெல்லாம் படிக்க முடியுது, என்னால் படிக்க முடியுது. இப்போ தூரமாக இருக்கு, ஃபர்ஸ்ட்லாம் தூரமாக இருக்கு தெரியாதுங்க. ரொம்ப மங்கலாக இருக்கும், இந்த பனிமூட்டமாக இருக்கும். எங்கேயாவது போகணுன்னா 2 வீலர் ஓட்டணுன்னாலோ இது பண்ணாலும் கஷ்டப்படுவேன். இப்போ பாருங்க, நான் ஒசூர் அந்த பக்கம் 26 கிலோமீட்டர் தள்ளியிலிருந்து நான் ஒரே ஆள் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 வீலரில் வந்திருக்காங்க. இப்போ தனியாக 2 வீலர் ஓட்டு வந்திருக்கீங்க? தனியாக 2 வீலர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து நல்லா இந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யுதுங்க. எனக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது ஐயா. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி மருந்து வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம், ஒரு 2 பேருக்கு சொல்லி இருக்குதுங்க ஐயா. அவங்களும் அவங்க குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவரும் இப்போவும் வரும்போது இன்னைக்கு வர்றதா சொன்னார். ஏதோ வேலைனால இன்னி வரல. ஆனால் அவரும் நல்லா இருக்காரு. அவரும் அந்த பாப்பாவும் நல்லா இருக்காங்க. வரும்போது இப்போ காலையிலும் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிறப்பாக நல்லா இருக்குது. ஒரு தடவை இப்போ இந்த வாரம் முடிஞ்சா வர, இல்லை அடுத்த சனிக்கிழமை வந்து திரும்பி கொஞ்சம் பார்க்கணும். அவரும் அவங்க நண்பர்கள் கூட்டு வர்றதா சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற டாக்டர்கள் எப்படி சிகிச்சை கொடுக்குறாங்க? ஓகே, உங்களுக்கு திருப்தியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப திருப்தி. நல்லா பேசுறாங்க. அவங்க பேச்சு இதுலயே நமக்கு பாதி இது நல்லா மாதிரி இருக்கு. சிறப்பா நல்லா பேசுறாங்க. அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையிலேயே, கனிவா நடந்துக்கிற முறையிலேயே நமக்கு பாதி குணமான ஃபீலிங் இருக்கு. அவங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் முகம் சுளிக்கிறதோ இல்லை இது கிடையாது. நல்லபடியாக நம்மளை ரொம்ப இதாக பார்த்துக்கிறாங்க. நன்றி. ஒரு நண்பர்களை மாதிரி பழக, நோயாளியோ இது மாதிரி பார்க்கறது இல்லை. நம்மள ஒரு நண்பர்கள் மாதிரி அணுகி என்ன நமக்கு குறை, என்ன வேணும், என்ன பண்ணணும், எப்படி சாப்பிடணும், அது மாதிரி நண்பர்கள் மாதிரி நமக்கு அணுகி இது பண்ணுறாங்க ஐயா. அதிலே நம்ம பாதி இது ரெடி ஆயிடுது, நோய் ரெடி ஆகுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணாடி போடுறாங்க, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கேட்ராக் வளர்ந்துருக்கு, ப்ரெஷர் வந்திருக்கு. ஆமாம், உங்களை மாதிரி ரத்த கசிவு எல்லாம் இருக்குன்றாங்களா? அவங்களாம் நிறைய இடத்துல சிகிச்சை பண்ணுறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். இப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சபை என்ன சொல்ல வரீங்க? அது இப்போது நம்ம வெளியில் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேங்க. போய் அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் சிறப்பு, சீக்கிரம் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து என்னடா அது போய் உடம்புல ஊறி கீறி அது இதுன்னு யாரோ சொல்கிறத கேட்டு நான் இவ்வளோ நாள் இந்த இதை விட்டுருந்தேன். இப்போது ஒரு 2 வாரத்தில் இவ்வளோ சிறப்பாக இது ஆகுதுன்னு தெரிஞ்சால் இப்போ நமக்கு அந்த ஆங்கில மருத்துவத்தோட இது ரொம்ப சிறப்பாக எனக்கு தெரியுதுங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது, சிறப்பாக நல்லா வேலை செய்து. எல்லாரும் இங்கே வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்.
நன்றிங்க. ஏன் நேயர்களே, ஐயா அருமையான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லை உடலில் பலதரப்பட்ட நோய்கள் இருக்குது, நிறைய இடத்துக்கு போய் பார்த்து பெருசாக ரிசல்ட் இல்லைன்னா ஒரு டைம் இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறதுல தவறில்லைன்னு தான் என்னுடைய கருத்தம் கொடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.